கலங்கிடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே, கலங்கிடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. ஆறுகளை நீ கடந்தாலும் அவர்கள் என்று முன்மீது புரள்வதில்லை. காரிருளில் நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பார். படுகுழியில் நீ விழுந்தாலும் கரத்திலிருந்து வந்து உன்னை ஆறுகளை காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் எனக்கு உண்டு, பயந்திடாதே, கலங்கிடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வேதங்கிற ஆராய்ச்சியாளர்கள் யாரு, சயின்ஸ் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க எல் நினோ வந்துருச்சு. எத்தனை பேர் தெரியும் எல் நினோ? எல் நினோ தானே அது பேர். எல் நினோ எத்தனை பேர் தெரியும்? தெரியாதா? பஞ்சம் வரப்போகுது தேசத்தில். சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன ஆக போகுது, சாரி சவுத் இந்தியா ஃபுல்லாக என்ன ஆக போகுது, வறட்சியாக போகுது. எதனால தெரியாதா? என்ன? எல் நினோ. ஃபுல்லாக மழையே இருக்காதான் இந்த வருஷத்தில், மழையே இருக்காது. 2027 மழை கம்மியாக தான் இருக்கும். 2028 தான் இனிமேல் நமக்கு விவசாயங்கள்லாம் செழிக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தெரியாதா? எல் நினோ. சரி, எல் நினோக்கு பேர் என்ன தெரியுமா? எல் நினோவே தெரியாது. அப்புறம் எல் நினோக்கு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் குழந்தை. எல் நினோ அப்படின்னா தமிழில் வந்து கிறிஸ்துவின் குழந்தையா. எல் ஷடாய் தெரியும்ல, எல் ரோய் தெரியும்ல, இஎல் ரோய், இஎல் ஷடாய், அதான் எல் ஷடாய். அதே மாதிரி இது பேர் வந்து எல் நினோவா. இது பேர் என்னது? கிறிஸ்துவின் குழந்தை. இது பசிபிக் ஓஷனில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறதுனால அப்படி நம்முடைய சூழல், இயற்கை சூழல்கள் அப்படி பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள்லாம் எல் நினோ குறித்து பயந்து கொண்டு இருப்பீங்க. நான் நினச்சேன் எல் நினோவே தெரியாதுன்னா உண்மையிலே கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, ஆமென். எல் நினோ பெருசா, எல் ஷடாய் பெருசா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பாடலாம் எல்லாரும் சேர்ந்து. சுழல் காற்று உன்னை சூழ்ந்தாலும் அவர் கிருபை உன்னை என்றும் தாங்கிடுமே. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்களேன். சுழல் காற்று உன்னை சூழ்ந்தாலும் அவர் கிருபை உன்னை என்றும் தாங்கிடுமே. சோதனையில் நீ நடந்தாலும் சோர்ந்திடாதே, அவர் உன்னை அணைப்பார். அதை வந்து எப்படி சொல்லணும்? மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு சோர்ந்திடாதே அவர் உன்னை அணைப்பார் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? சந்தோஷமா சொல்லுங்களேன். சோர்ந்திடாதே அவர் உன்னை அணைப்பார். ஆமென். நீ சோதனையில் அமிழ்ந்தாலும் கர்த்தர் உன்னை அணைக்கிறவராக இருக்கிறார். பண்ணலாமா? சுழல் காற்று உன்னை சூழ்ந்தாலும் அவர் கிருபை உன்னை என்று தங்கிடுமே. சொல்லுங்க. சுழல் காற்று உன்னை, அவர் கிருபை. சோதனையில் நீ அமிழ்ந்தாலும் சோர்ந்திடாதே, உன்னை அவர் அணைப்பாரே. சோதனையில் நீ அமிழ்ந்தாலும் கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே, கலங்கிடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு. ஆமென். கலங்கிடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே, கலங்கிடாதே. சொல்லுங்க. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார். கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார், நடத்திடுவார். பக்கத்துல கை கொடுத்து சிரிச்சுட்டு சொல்லுங்களேன். சிரிச்சுட்டே பாடணும். போ சுந்தரிக்காவும் இந்த 2 சுந்தரியும் தான் சிரிக்காங்க, வேற யாருமே சிரிக்க மாட்டேங்க. பாட்டுடு அல்லமா?
கரம் பிடித்து உன்னை என்றும் சிரிச்சுட்டே கண்மணி போல் பக்கத்துல பார்த்து ஆமென் கரம் பிடித்து நடத்திடுவார் கண்மணி போல். கலங்கிடாதே சொல்லுங்க, கலங்கிடாதே. கர்த்தர் கரம் உனக்கு உண்டு சொல்லுங்க, உனக்கு உண்டு. பக்கத்துல பார்த்து கலங்கிடாதே. சில பேர் வெட்கப்படுறீங்களே சொல்றதுக்கு. பயந்திடாதே, ஆமென் கலங்கிடாதே. கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே கலங்கிடாதே. சொல்லுங்க மறுபடியும், கரம் பிடித்து உன்னை, கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார். ஆமென் கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார். பக்கத்துல பார்த்துருங்க, கலங்கிடாதே திகட்டிடாதே. கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே திகட்டிடாதே. உனக்கு உண்டு, பயந்திடாதே. ஆறுகளை நீ கடந்தாலும் அவர் கிருபை உன்னை என்று தங்கிடுமே. ஆமென். சோதனையில் நீ அமிழ்ந்தாலும் சோர்ந்திடாதே, உன்னை அணைப்பார். சோதனையில் நீ அமிழ்ந்தாலும் சோர்ந்திடாதே, உன்னை அவர் அணைப்பாரே. நீ அமிழ்ந்தாலும் ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, கலங்க மாட்டேன் திகைக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு உண்டு, கலங்க மாட்டேன் திகைக்க மாட்டேன். கர்த்தர் கரம் எனக்கு உண்டு, கலங்க மாட்டேன் கலங்க மாட்டேன். சொல்லுங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க. எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், எந்த கண்ணீரின் பாதை, பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாச மோசமோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது. நான் ஒரு நாள் எதை குறித்தும் கலங்குகிறவனாய் திகைக்கிறவனாய் பயப்படுகிறவனாய் காண மாட்டேன். கர்த்தர் என் கரத்தை பிடித்து அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் என்னைக்கு என் கரத்தை பிடிச்சாரோ நான் சாவர வரைக்கும் அந்த கரத்தை விடாத தேவன். கலங்க மாட்டேன் திகைக்க மாட்டேன். கர்த்தர் கரம் எனக்கு உண்டு, கலங்க மாட்டேன் கலங்க மாட்டேன் திகைக்க மாட்டேன். கர்த்தர் கரம் எனக்கு உண்டு, பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா.